அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்றைய சிந்தைக்கு விருந்தாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய 2 முக்கிய விடயங்கள். ஒன்று, ஐநா மன்றத்தின் மனித உரிமைகள் ஆணையத்தின் 60வது அமர்வு இப்போது நடந்து ஏறக்குறைய முடிவுக்கு வந்திருக்கிறது. அநேகமாக 8ஆம் தேதி தொடங்கியது, 8ஆம் தேதி முடியப் போகின்றது. இந்த அமர்வில் நமது ஈழ மக்கள் சார்பாக சென்ற நமது தமிழ் பிரதிநிதிகள் அங்கு சென்று என்ன பேசினார்கள், இதன் பயன்கள் என்ன என்பது பற்றியும், மற்றது இந்த ஐநா மன்றத்தின் மனித உரிமைகள் ஆணையத்தின் 60வது அமர்வில் எங்கள் மக்கள் சார்பாக அல்லது இலங்கை சார்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன என்பது பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக முதலாவதாக ஐநா மன்றத்தின் மனித உரிமைகள் ஆணையத்தின் 60வது அமர்வில் ஈழ மக்கள் சார்பாக சென்ற பிரதிநிதிகள் யார் யார், அவர்கள் என்ன பேசினார்கள், இதுவரை வந்த பதிவுகள் என்ன என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். ஈழத்தமிழர் சார்பாக சென்ற பிரதிநிதிகளில் முக்கியமாக தமிழரசு கட்சியின் பிரதிநிதியாக ஸ்ரீதரன் சென்றிருக்கிறார். அதே நேரத்தில் அதே தமிழரசு கட்சியின் இன்னொரு பிரதிநிதியாக சுமந்திரன் அணியிலிருந்து ஒரு பெண் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் வைஷ்ணவி சண்முகநாதன். அதை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவராக இருக்கும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்றிருக்கிறார். இதைவிட சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு பாராளுமன்றம் சென்ற டாக்டர் அர்ச்சனா அவரும் சென்றிருக்கிறார். இந்த நால்வரில் அர்ச்சனாவின் கவனமே பெரும்பாலும் மக்களால் கவனிக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய உரை எப்படி இருந்தது என்று. மற்றவர்களை பற்றிய பதிவுகள் இன்னும் பெருசாக வீடியோக்களாக வரவில்லை. இருந்தாலும் இவர்கள் சென்றார்கள், இவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை ஒரு சில நாட்களில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை காணொலி பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறார். பாதையில் வீதிகளில் நடக்கும்போது கூட அந்த காணொலி பதிவுகளை பதிவு செய்து நடுராத்திரியில் இரவில் கூட அதை போட்டுக்கொண்டிருக்கிறார். அது ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் தொடர்ந்து உடனுக்குடன் பல விஷயங்களை மக்களுக்கு அறிய தருகிறார். அந்த வகையில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், உண்மையில் அவர் இலங்கையிலிருந்து சுவிஸுக்கு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு போவதற்காக விசா எடுக்க முயன்ற போது அந்த விசாவில் கூட இவ்வளவு தடைகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று முயற்சி செய்து விசா எடுத்து பரிசுக்கு போய் இறங்கி, பரிசிலிருந்து பிறகு அங்கால சுவிஸுக்கு போய் ஐநா மன்றத்துக்கு சென்று அங்கும் உரையாற்றி இருக்கிறார். அங்கே என்ன உரையாற்றினார் என்ற விவரங்கள் நேரடியாக காணொலி பதிவு வரவில்லை. இருந்தாலும் அவர் கூறிய விஷயங்களை பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், முக்கியமாக தனக்கு நடந்த அநியாயங்கள், அதாவது தான் பாராளுமன்றத்துக்கு உள்ளே சென்ற பிறகு பாராளுமன்ற பிரதிநிதியாக எம்பியாக இருக்கும்போது அங்கே தனக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள், எவ்வளவோ விரோதமான செயல்கள், மனித உரிமை மீறல்களாக தனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையாளரிடம் நேரடியாக கையளித்ததாக சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே அந்த ஆணையத்துக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த முறைப்பாடுகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை, எடுக்கப்படவில்லை என்பதனால் தான் நேரடியாக அதை இப்போது செய்திருக்கிறேன், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இனி அடுத்தது, இன்றைக்கு இந்த பதிவை நான் போட்டுக்கொண்டிருக்கும் போது இங்கு 7ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதியோடு அந்த இது முடிவடைகிறது. எனவே அவருக்கு ஒரு சந்தர்ப்பமா அல்லது இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா பேசுவதற்கு என்று தெரியவில்லை. அந்த பதிவுகள் வந்தபோது அவர் உடனுக்குடன் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய ஒரு துணிவான செயலை நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவர் தன்னந்தனியாக வீதிகளில் நடந்து சென்று அங்கு முக்கியமாக அவர் தனக்கு ஏற்பட்ட இன்னல்களைத்தான் அங்கு முக்கியமாக கதைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். மக்களுக்குரிய உரிமைகள் பற்றி என்ன கதைத்தார் என்பதை பற்றி இனி அவர் வெளிவிடப் போகும் காணொலிகள் இருந்தால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் தனக்கு பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அநியாயங்களை பற்றியும் அங்கு சபாநாயகர் எப்படி நடந்து கொண்டார் ஒரு பக்க சார்பாக என்ற கருத்துப்படாமல் அவருக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் முகமாக தான் அங்கு கதைக்கப் போகிறேன் என்று தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் அங்கு வந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இது அடிப்படையில் ஒரு தனது தனிப்பட்ட
பிரச்சனைக்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் இதை பேசினார் என்ற அடிப்படையில் இதை இரண்டு பக்க சார்பாக கருதுகிறார்கள். மக்கள் நாட்டு பிரச்சனையை பற்றி கதையாமல் தனது தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்கிறார் என்ற ஒரு கூற்று கதைப்பவர்களும் இருக்கிறார்கள். இல்லை இருந்தாலும் அவர் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை பற்றி கதைப்பது சரிதான் என்ற கருத்துப்பட பேசுபவர்களும் இருக்கிறார்கள். எது எப்படியோ அவர் துணிச்சலாக இங்கு சென்று பேச வேண்டும் என்ற ஒரு இதை நாங்கள் வரவேற்கத்தான் வேணும். ஒரு காலத்தில் வைகுந்தவாசன் என்பவர் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சபையில் திடீரென தோன்றி எங்கள் பிரச்சனைகளை பற்றி கதைத்தொழுது உலகமே பாராட்டியது. தமிழ் மக்கள் அனைவருமே வியந்து பார்த்தார்கள். பிறகு அதெல்லாம் பொசுங்கி அமர்ந்து போச்சு. அதேபோல் இன்று இவர் துணிந்து இங்கு வந்து இதை செய்திருப்பது பாராட்டுக்குரியது, வியக்கத்தக்கதாக பார்க்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் இதன் மூலம் என்ன நன்மைகள் அல்லது என்ன தமிழ் மதத்துக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கா என்பதை வருங்காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அடுத்ததாக இந்த அமர்வில் எங்களுடைய இலங்கை சார்பாக எடுக்கப்பட்ட தீர்மானம், இனப்படுகொலை நடந்தது, இதுக்குரிய தீர்வுகள் காணப்பட வேண்டும், இது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் இலங்கை அரசுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த போர்க்குற்றங்கள் பற்றி இந்த முறை பெரிய அழுத்தம் கொடுக்கப்படாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், இலங்கை இப்போது வந்த இதெல்லாம் நடந்தது முன்பு இருந்த அரசாங்கங்கள் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்தது. இப்போ உள்ள அரசாங்கம் புதிய அரசாங்கம் இருந்தாலும் இந்த அரசாங்கம் பல நடவடிக்கை, இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், அதாவது முக்கியமாக முன்பிருந்த போலீஸ் மா அதிபரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது, பெரிய பெரிய உயர் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது. எல்லாரையும் ஒரே நேரத்தில் அரெஸ்ட் பண்ண முடியாது, படிப்படியாக விசாரணைகள் செய்து முன்னெடுப்பு செய்து வருவதாக ஒரு தோற்றப்பாடு இருப்பதனால் இதை ஐக்கிய நாடுகள் சபையும் அறிவதனால் அந்த அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் விஜய் ஹேரத் வேண்டுகோள் விடுத்ததாகவும், தங்களுக்கு 2 வருஷம் வேணும், இன்னும் எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனையும் நாங்கள் ஒரே இதாக தீர்க்க முடியாது, படிப்படியாக தான் செய்ய வேணும், எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் நிச்சயமாக தீர்ப்போம், எங்களுக்கு சந்தர்ப்பம் அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இதை பற்றி ஐக்கிய நாடுகள் சபை சிந்திக்கும். இருந்தாலும் முடிவாக ஒரு கேள்வி, எங்களுடைய பிரச்சனையை பற்றி ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சண்டை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியே போய் தலைமை ஆசிரியரிடம் முறையிடுவது போல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தனித்தனியாக தமது இனத்துக்காக போய், அதுவும் ஒரு கட்சியில் உள்ளவர்கள் 2 ஊராக போய் நாடாளுமன்றத்தில் முறை பேசுகிறார்கள். இதை இந்த ஐக்கிய நாடுகள் சபை அமர்வு எப்படி எதிர்நோக்கும்? ஒரு இனத்துக்காக வருகிறீர்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒன்று அல்லது 2 பேரை முன்னிறுத்தி அவர்களுக்கூட பேசுவதை விட்டுட்டு தனித்தனியே நீங்கள் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் செய்கிற மாதிரி வருகிறீர்களே, இது உங்களுக்கு மானக்கேடா அல்லது அவமானம் இல்லையா, உங்கள் இனத்துக்கு அவமானம் இல்லையா என்ற ஒரு பார்வை நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கும் என்பதை இந்த அரசியல்வாதிகள் புரியவில்லை. இவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு விதமாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியே போய் தங்களுடைய பிரச்சனைகளை, தனிப்பட்ட பிரச்சனைகளை, மற்றது மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார். இது உலக மக்களால் எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதை இந்த அரசியல்வாதிகள் இன்று வரை உணரவில்லை. எனவே இவர்கள் தனித்தனியே போய் அங்கு முறையிட்டால் என்ன, பேசினால் இது பெரும்பாலும் விடுபட போகிறது இல்லை. ஏனென்றால் ஒரு இனத்துக்காக என்று வரும் நீங்கள் அந்த இனத்தின் பிரதிநிதியாக ஒருவரை தெரிவித்து அவருக்கு கீழ் நின்றுதான் நீங்கள் வர வேணுமோ ஒழிய தனித்தனியே நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட சண்டை பிடித்த மாணவர்கள் போய் முறையிடுற மாதிரி நீங்கள் செய்வதெல்லாம் ஒருபோதும் எடுபடாது. இது உலக நாடுகளால் பெரும்பாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்குள் உள்ள ஈகோவை விட்டு தமிழினத்துக்காக வர வேண்டும். ஒரு காலத்தில் தமிழினத்துக்காக ஒரு தலைமை இருந்தது, அந்த தலைமைக்கு கீழ் எல்லோரும் கட்டுப்பட்டு இருந்தோம். அந்த கட்டுப்பாடு இருக்கும்போது உலகமே எங்களை திரும்பி பார்த்தது. இப்போது உலகம் கூட இல்லை, உங்களோட ஊர் மக்களே உங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. எனவே அர்ச்சனாவாக இருந்தால் என்ன, மற்ற அரசியல்வாதிகளாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட வேணும். ஒன்றுபட்டு வந்தால்தான் உங்கள் எல்லார்ட்டையும் திறமை இருக்கின்றது நாங்கள் வரவேற்கிறோம். படித்தனிகள் நல்லவர்கள் என்று நாட்டுக்காக பல கடந்த காலங்கள் போராடின, இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களோட ஒற்றுமையின்மை இருக்கு மட்டும் நீங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு போனால் எங்கே போனால் என்ன, உங்களால் எதையும் தமிழ் இனத்துக்காக சாதிக்க முடியாது என்பதைத்தான் இந்த 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 பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எனவே அரசியல்வாதிகளே, நீங்கள் மக்களுக்காக உண்மையில் செயற்படுறதா இருந்தால், உண்மையில் மக்களுக்காகத்தான் நீங்கள் நிற்கிறதா இருந்தால், நீங்கள் முதல் ஒன்றுபட்டு ஒற்றை குரலாக வந்து ஐக்கிய நாடு சபையில் பேசியிருக்க வேண்டும் தமிழினத்துக்காக. அதை விட்டு தனித்தனியாக பள்ளிக்கூட மாணவர்கள் போய் தலைமை ஆசிரியரிடம் முறையிடுறது போல அடிபட்டு போட்டு முறையிடுற மாதிரி வந்திருக்கிறீர்கள். உங்களை எவருமே கணக்கெடுப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இந்த பதிவின் மூலம் விட்டு உறங்கும் உண்மைகள். மக்களே, நீங்கள் சிந்தியுங்கள்.
மீண்டும் சந்திப்போம்.